இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த காலை வேளையில வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் தம்முடைய வார்த்தையினால் நம்மை நிரப்பி நம்மை பலப்படுத்தி ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையினால, இரக்கங்களினால, தயவுகளினால நம்மை நிரப்பி நமக்கும் நம்மையும் பலப்படுத்தி நாம் அநேகரை பலப்படுத்தும்படியாக இந்த நாட்கள்ல அவருடைய வார்த்தைய நமக்கு தந்து கொண்டு இருக்கிறார். இந்த நாள்ல கூட அப்படிப்பட்ட ஒரு காரியத்துலதான் நம்ம தியானிக்க போகிறோம். சங்கீதம் 78ஆம் அதிகாரம் 70 இருந்து 72 வசனங்கள் வரைக்கும் எடுத்தவங்க வாசிங்க. சங்கீதம் 78 70 இருந்து 72 வசனங்கள் வரைக்கும். வாசிக்கிறேன். தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். இவன் அவர்களை தன் இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் கைகளின் திறமையினால் அவர்களை நடத்தினான். தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். இங்க தாவீதை குறித்து ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஆசாபின் சங்கீதத்துல. அப்போ தாவீதை தேவன் தெரிந்து கொள்ளுகிறாரா? அவனை தெரிந்து கொண்டு எங்க இருந்து எடுக்கிறார்? ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். அப்போ எப்படி தாவீதை தேவன் தெரிந்து கொள்ளுகிறார்? நமக்கு நல்லா 1 சாமுவேல் 16ஆவது அதிகாரத்துல அவனை சாமுவேல் அபிஷேகம் பண்ணும்போது அங்க நடந்த காரியங்கள் நாம் அறிந்திருக்கிற ஒரு காரியம். அத்தனை சகோதரர்கள் தாவீதுக்கு இருந்த பொழுதிலும் தேவன் ஒருவரையும் அங்கே தேர்ந்தெடுக்கவில்லை. எல்லாரையும் அவர் புறக்கணிக்கிறார். அப்போ அங்க சாமுவேல் கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். அப்போ அடுத்தது அங்க சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை, கரவலாடுகளின் பின்னாக தெரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்து கொண்டு வந்தார். அவன் வெறுமனே அங்க ஆடுதான் மேய்க்கிறான். இந்த உலகத்துல அவனை நேசிக்கிறதுக்கோ உண்மையாய் அன்பு செலுத்துறதற்கோ யாரும் இல்ல. அதையும் அவனுடைய சங்கீதத்திலேயே நம்ம பார்க்க முடியும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். அப்போ அந்த இடத்துலதான் அவ எல்லாராலையும் புறக்கணித்து தள்ளப்பட்ட ஒதுக்கப்பட்ட சூழ்நிலையில அவன் தேவனை மாத்திரம் பற்றி பிடித்து கொண்டவனா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அந்த ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை என்ன செய்கிறார்? எடுத்து இஸ்ரவேலை மேய்ப்பதற்காக அவர் கொண்டு வருகிறார். இதுதான் தேவனுடைய எண்ணம். என்னன்னா, சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன். அவனை பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அமரச் செய்கிற தேவன். இன்றைக்கு இந்த தாவீதையே அவர் ராஜாவாய் என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். காரணம் என்னன்னா, அந்த ஆடுகளையே அவன் தன் கைகளின் திறமையினால் உண்மையாய் மேய்க்கிறானாம். சும்மாலாம் ஆடு மேய்க்கல. எதையோ உன்னை கொடுத்தோம், அந்த ஆட்டுக்கு சாப்பாடு கொடுத்தோம், எதையோ உன்னை நடத்தணும், இந்த ஆடை எது பிடிச்சிட்டு போனா என்ன, இப்படியெல்லாம் அவன் இல்ல. அந்த ஆடுகளை அவன் உண்மையாய் நேசித்து அவன் மேய்க்கிறத அவனுடைய இருதயத்தை தேவன் பார்த்துதான் அவன் கொஞ்சத்துல உண்மையா இருக்கிறான், அநேகத்துல அவனை என்ன செய்யறார்? அதிகாரியாய் அவர் மாற்றுகிறார். அப்போ எப்படி அந்த தாவீது அந்த அந்த ஆடுகளை அவன் போஷித்தானோ, ஆடுகள் அவன் பாதுகாத்தானோ, அப்போ இந்த ஒரு இவன்தான் தன்னுடைய ஜனங்களையும் உண்மையாய் நேசித்து பாதுகாக்கிறவனாய் இருப்பான் அப்படிங்கிறத அறிந்துதான் அங்க தாவீதுக்கு அந்த ராஜ்ய பாரத்தை தேவன் கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு அந்த தாவீதினுடைய இருதயம் எப்படி இருந்தது? அங்க ஆண்டவர் சொல்றாரு தாவீத குறித்து ஒரு சாட்சி கொடுக்கிறார். இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன். இன்றைக்கு நம்மளை குறித்து தேவன் அப்படி ஒரு சாட்சி கொடுக்க முடியுமா? இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன்.
இவள் என் இருதயத்திற்கு ஏற்றவள் அப்படின்னு சாட்சி கொடுக்கணும்னா அங்க தாவீதினிடத்துல இருந்த அந்த குணாதிசயங்கள் என்னென்னலாம், அவன் எப்படி தேவனை அறிந்து வைத்திருந்தான், அவன் தேவனை எப்படி அறியல, அவனுடைய எண்ணங்கள் அளவுல தேவனை அறியல, அவரை அறிந்து உணர்ந்து அவன் என்ன செய்யறான், ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். அவனுடைய முழு நம்பிக்கையும் யார் மேலதான் இருக்குது, தேவன் மேலதான் இருக்குது. நீங்க சங்கீதம் 139 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் அவரை ஃபீல் பண்ணி அங்க எழுதி இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்பா நீங்க எப்போ என் கூட இருக்கிறீங்க, நான் உட்கார்ந்து இருந்தாலும் நீங்க என் கூட இருக்கிறீங்க, நான் படுத்திருந்தாலும் நீங்க என் கூட இருக்கிறீங்க, நான் விடிய காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்திரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் நீங்க என் கூட இருக்கிறீங்க, அங்கேயும் உமது கரம் என்னை நடத்தும், இன்னும் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நீங்க உண்டாக்கி இருக்கிறீங்க. இதெல்லாம் அங்க சும்மா எழுத முடியாது. இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒவ்வொன்றையும் தேவனை குறித்து அறிந்து உணர்ந்து இந்த வார்த்தைகளை தாவீது எழுதுகிறத பார்க்கிறோம். இந்த தேவனை குறித்து அந்த அளவுக்கு தாவீது அறிந்து உணர்ந்திருந்தபடியினாலதான் அவனுடைய வாழ்க்கையின் ஜீவியம் எப்படி இருக்கு, வெற்றியுள்ளதா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அங்க சொல்றாரு, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். எவ்வளவு ஒரு பெரிய நம்பிக்கை. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு ஒரு குறைவும் இருக்காது. ஏன்னா நான் மேய்ப்பனா இருந்து என் ஆடுகளுக்கு அவ்வளவு கவனிச்சிருக்கிறேன்னா, இன்றைக்கு அந்த தேவனே, என்னை படைத்தவரே எனக்கு மேய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு ஒரு குறைவும் வர அவர் விட மாட்டார். நான் கர்த்தருடைய வார்த்தைகளின் மேல எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், நியாயப்பிரமாணத்தின் மேல எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், நாள் முழுவதும் அதுவே என் தியானம். ஒரு நாள்ல எவ்வளவு நேரம் இருக்குதோ முழுவதுமாய் அந்த வார்த்தை தான் அவருக்கு தியானமாய் இருக்கிறதாம். அந்த இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருந்தவனுடைய அந்த வெளிப்பாடு, தேவனை குறித்ததான வெளிப்பாடு அவனுக்கு எப்படி இருக்குது, கர்த்தர் எனக்கு போதுமானவர், அவர் எனக்கு மேய்ப்பராய் இருக்கிறார், என் வாழ்க்கையில ஒரு குறைவும் இருக்காது, அவருடைய வார்த்தை தான் எனக்கு நாள் முழுவதும் தியானமா இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போற சில வசனங்களை தாவீது அவனுடைய இளமையின் நாட்கள்ல இருந்து அவன் தேவனை எப்படி நம்புறான், எப்படி அவனுடைய வாழ்க்கையில எதனால அவனை தேவன் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவராய் பார்க்கிறார். சங்கீதம் 18:2 எடுத்தவங்க வாசிங்க, நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 18:2. கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் ரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். அப்போ இங்க தாவீது ஒன்னு அறிஞ்சு வச்சிருக்கிறாரு, இன்னைக்கு கர்த்தர் தான் எனக்கு கண்மலை, அவர்தான் எனக்கு கோட்டை, அவர்தான் என் இரட்சகர், அவர்தான் நான் நம்பி இருக்கிற துருகம், அவர்தான் என் கேடகம், என் இரட்சணிய கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலம். அங்க முதலாவது வசனத்துல பார்க்கிறோம், என் பலனாகிய கர்த்தாவே. நம்ம இன்னைக்கு இந்த பலன் எதுல எல்லாமோ மனுஷன் என்ன வச்சிருக்கிறான், அவனுடைய பலனா எதெல்லாமோ பார்க்கிறான். அவனுடைய செல்வத்தை பலனா பார்க்கிறான், அவனுக்கு இருக்கக்கூடிய மனித உதவிகளை அவன் பலனா பார்க்கிறான், மனிதர்களுடைய சப்போர்ட்ட பலனா பார்க்கிறான், இன்னும் அவனுக்கு இருக்கிற பதவியை தன்னுடைய பலனாய் பார்க்கிறான். ஆனா தாவீது யாரை பலனா பார்க்கிறாரு, எனக்கு பலன்னு ஒருவர் இருக்கிறார், அவர் என் கர்த்தர் மாத்திரமே, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன், நீங்க எனக்கு கண்மலையா இருக்கிறீங்க, எனக்கு கோட்டையா இருக்கிறீங்க, எனக்கு இரட்சகரா இருக்கிறீங்க,
அதனால துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி ரட்சிக்கப்படுவேன். உங்களை நோக்கி நான் கூப்பிடும் பொழுது என்னுடைய சத்துரு, எனக்கு என்னை சூழ்ந்திருக்க அத்தனை சத்துருக்களுக்கும் நீங்களாக்கி நான் ரட்சிக்கப்படுவேன். அப்போ அப்படி ஒரு கான்பிடென்ட் ட்ரஸ்ட் அங்க தேவன் மேல தாவீதுக்கு இருக்கிறத பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா, அந்த சின்ன வயதுல இருந்தே அந்த தேவனை குறித்ததான ஆழமான அறிவு, அந்த அறிவு அது மூளை அளவுல நிக்கல, அவருடைய வாழ்க்கையில அதை உணர்ந்து அவர் செயல்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அவருடைய ஒவ்வொரு சூழ்நிலையிலையும் அவர் எழுதின சங்கீதம் அவர் இருதயத்தின் வெளிப்பாட்டை காட்டுகிறது. 1 சாமுவேல் 17வது அதிகாரத்துல அங்க மிகப்பெரிய, அங்க ஒரு கோலியாத்த பயந்து முழு தேசமும் நடுங்கி கொண்டிருக்கிறது. அந்த 1 சாமுவேல் 17:37 நான் வாசிக்கிறேன். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தருடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்போ அங்க அங்க ஏற்கனவே தாவீது ஒரு சில வெற்றிகளை பார்த்துட்டு தான் இங்க வந்திருக்கிறான். அங்க சொல்றான், கர்த்தர் சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர். இது அவனுடைய யங் ஏஜ்ல நடக்குது. ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் அவன் தேவனை எப்படி நம்பி இருக்கிறாங்கிறத தான் நம்ம சில வசனங்கள் மூலம் நம்ம பார்க்க போறோம். அப்போ அங்க அங்க அந்த முழு தேசமும், ஏன் சவுல் ராஜா கூட அந்த கோலியாத்த பார்த்து பயந்து கொண்டிருக்கிறான். ஆனா இந்த தாவீது சொல்றான், இந்த சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர். எனக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அந்த தேவன் யார்? அந்த சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த தேவன். இந்த கோலியாத்தை ஜெயிக்கிறது எனக்கு பெரிய காரியம் இல்ல. ஏன்னா என்னை தப்புவிக்கிற கர்த்தர் ஒருவர் என்னோடு இருக்கிறார். அவன் கோலியாத்தை பார்க்கவே இல்லை, தன்னை படைத்தவரை அவன் பார்க்கிறான், தன்னை தப்புவித்தவரை அவன் பார்க்கிறான். அவரை மட்டும் அவன் வாழ்க்கையின் சூழ்நிலையில அவன் பெரிதாய் பார்க்கிறான்னா அந்த தேவனை அவன் அறிந்து உணர்ந்திருந்தான். இன்னைக்கும் நம்முடைய வாழ்க்கையில எந்த பகுதிகள்ல எல்லாம் நம்ம தேவனை அறிந்து உணர்ந்திருக்கிறோமோ அந்த பகுதிகள்ல நமக்கு பயமே இருக்காது. நம்ம தேவனை அறிந்து உணராத சூழ்நிலைகள்ல தான் நம்ம இருதயத்துல பயமும் கலக்கங்களும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அடுத்ததா அந்த அதே அதிகாரம் 45வது வசனத்துல அந்த பெலிஸ்தனை பார்த்து தாவீது சொல்றாரு, அதற்கு தாவீது பெலிஸ்தனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். அவருக்கு நல்லா தெரியுது, இந்த தேவனுடைய நாமம் தான் நமக்கு பலத்த துருகம். அவர் யார்? சேனைகளின் தேவன். நீ உன்கிட்ட இருக்கிற பட்டயத்தோட ஈட்டியோட கேடகத்தோட நீ வச்சிருக்கிற அந்த பொருட்களை நம்பி நீ என்கிட்ட வர்ற. ஆனா நான் ஒருத்தரை நம்பி வர்றேன். அவர் யார்? இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமம். அந்த நாமத்துக்கு முன்பாக உன் பட்டயமோ உன் ஈட்டியோ உன் கேடகமோ உன்னுடைய திட்டங்களோ உன்னுடைய பலனோ உன்னுடைய பெரிய உருவமோ எதுவும் எனக்கு எதிராய் செயல்பட முடியாது. ஏன்னா அவ்வளவு பெரிய நாமத்தை உடையவனாய் நான் இருக்கிறேன். இன்னைக்கு நம்முடைய சூழ்நிலையில நம்ம இதை அறிந்திருந்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில எதை குறித்தும், எந்த காரியங்களை குறித்தும், எந்த சூழ்நிலைகளை குறித்தும், எந்த மனித வார்த்தைகளை குறித்தும், மனிதர்களுடைய செயல்பாடுகளை குறித்தும் நமக்கு என்ன வராது? பயம் வராது. அவன் எதையும் நம்பல, அவன் எதையும் பார்க்கல. அவன் கோலியாத்துடைய அவ்வளவு பெரிய உருவத்தை அவன் பார்க்கல.
அதனாலதான் சவுல் அங்க அந்த ராணுவ அந்த வீரர்களுக்குரிய அந்த உடைகள் எல்லாம் போடும்போது கூட, ஐயோ இதெல்லாம் எனக்கு போட்டுட்டு நான் நான் போக முடியாது. அது உலக ஞானம் என்ன சொல்லுது, நீ இதெல்லாம் போடலைன்னா உன்னை அவன் அட்டாக் பண்ணிட்டானா உனக்கு கஷ்டம், அதனால நீ இதெல்லாம் போடு அப்படின்னு சொல்லி சவுல் அங்க கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவனுடைய பட்டயத்தை தாவீது எடுத்து தன் வஸ்திரத்தின் மேல் கட்டிக்கொண்டு அதிலே அவனுக்கு பழக்கம் இல்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டு கொண்டு போக கூடாது, இந்த அப்பியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை களைந்து போட்டு. அப்போ அந்த ட்ரெஸ் மேல அவனுக்கு நம்பிக்கை இல்ல, அவன் வச்சிருக்கிற அந்த அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த ஆயுதங்கள் மேல அவனுக்கு நம்பிக்கை இல்ல. அவன் தன்னை படைத்த தேவன், தன்னை மேய்க்கிற ஒரு நல்ல ஒரு தேவன் இருக்கிறார், தன்னை தப்புவிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், தனக்கு கண்மலையாய் ஒரு தேவன் இருக்கிறார், தன்னை ரட்சிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். இதுதான் உலகத்தின் ஞானத்தை அவர் என்ன செய்கிறாரா, தேவன் பைத்தியமாக்குறாராம். உலகம் சொல்லுது, இதை இப்படிலாம் செஞ்சாதான் இது நடக்கும், இதை இப்படி சாப்பிட்டாதான் இது உனக்கு நல்லது, இதை செய்யலன்னா உனக்கு இதுல ஒரு தீமை, இப்படின்னு உலக ஞானம் இந்த ரிப்போர்ட் இப்படி சொல்லுது. இந்த ரிப்போர்ட்டையே தாவீது என்ன செய்யல, பார்க்கல. அவன் ஒருவரை மாத்திரம் பெரிதாய் பார்க்கிறான், அவர் மாத்திரமே என்னை ரட்சிக்க வல்லமை உள்ளவர். அவரை பெரிதாய் பார்த்தபடியினால அவன் எவ்வளவு பெரிய அந்த கோலியாத்தையும் ஒரே நொடி பொழுது ஒரே கல்லுதான் 40 நாள் அவன் பயங்காட்டிட்டு இருக்கிறான். இந்த தாவீது சின்ன தாவீது தான், இளைஞன் தான். ஒரு ஒரு அவனுக்கு துளி அளவு கூட அந்த தாவீதை பார்த்து பயமில்லாத இடத்துல அவன் இருதயம் இருக்குது. இன்னைக்கு இந்த காலை வேளையில உங்க இருதயம் எதை குறிச்செல்லாம் பயந்துட்டு இருக்கு? ஆண்டவர் சொல்றாரு, நான் சேனைகளின் கர்த்தர், உனக்காக யுத்தங்களை செய்யும்படி நான் உன்னோடு கூட இருக்கிற தேவன். எதெல்லாம் குறித்து உன் இருதயத்துல நீ கலங்கி கொண்டிருக்கிற, என்னை பார், என்னை பெரிதாய் பார். இதுதான் தேவனுடைய தாவீதின் வாழ்க்கையில இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயமாய் தேவன் இந்த காலை வேளையில நமக்கு கற்றுக் கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா அங்க 47வது வசனத்துல, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும், யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். ஒரு இளைஞனா இருக்கிற அந்த தாவீதுக்கு ஒண்ணு புரிஞ்சிருச்சு, என் தேவன் என்னுடைய பலத்தினாலேயோ என்னுடைய செயல்னாலேயோ நான் கையில வச்சிருக்கிற அந்த வெப்பன்ஸ்னாலேயோ நான் போட்டிருக்கிற அந்த உடைகள்னாலேயோ என்னை நான் பாதுகாக்கவும் முடியாது. நான் செய்கிற செயல்கள், நான் பேசுகிற வார்த்தைகள், நான் எதையாவது முயற்சி பண்ணி இந்த காரியத்துல நான் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு என் வாழ்க்கையில நான் சொல்றதுக்கு எதுவுமே கிடையாது. கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல அப்படிங்கிறத இந்த ஜனக்கூட்டம், நான் இதை அறிஞ்சிருக்கிறேன். ஆனா இன்றைக்கு இந்த கோலியாத்தை நான் வீழ்த்துவதன் மூலம் இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அதை அறிந்து கொள்ளும். கர்த்தருக்கு பட்டயமோ ஈட்டியோ தேவையில்லை, நம்ம உதவி அவருக்கு தேவையில்லை. நம்ம உதவியில தான் அவர் ஏதோ செயல்படணும். நம்ம ஒரு காரியத்துல ஒரு முடிவில்லாம இருக்கு, இந்த காரியத்துல நம்ம பேசி நம்ம செயல்பட்டு இதுல ஒரு ஒரு முடிவை கொண்டு வரணும்னு நம்ம எத்தனையோ நாட்கள் நீங்க பிரயாசப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இல்ல, இது உன் பலன்ல எனக்கு உதவி செய்யும்படி உன்னுடைய பலன் எனக்கு தேவையில்லை. எதையும் செய்யும் ஆற்றல் உள்ளவர், எதையும் செய்யும் வல்லமை உள்ளவர், நான் உன்னோடு கூட இருக்கிறேன்.
பட்டயத்தினாலேயும் ஈட்டியினாலேயும் உன்னுடைய உதவியினாலேயும் உனக்கு ரட்சிப்பு உனக்கு வர்றதுக்கு அவசியம் இல்ல. நான் ஒருவரே போதும். ஏன்னா யுத்தம் என்னுடையது. நம்ம 1 கொரிந்தியர் 6 நீங்க அதை வாசிச்சு பாத்தீங்கன்னா, நம்ம எல்லாரும் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறோமா. அவர் நம்மளை விலைக்கு வாங்கிட்டாராம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில என்ன காரியங்களா இருந்தாலும் அதை அவர்தான் சரிப்படுத்த முடியும். நம்மளை விலைக்கு வாங்கி இருக்கிறார் அப்படின்னா நம்ம நம்ம வாழ்க்கைய டோட்டலா அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு நம்ம சந்தோஷமா நிம்மதியா அவர்ல ரெஸ்ட் பண்றது மட்டும்தான் நமக்கு வேலை. அவருக்குள்ள களி கூறுகிறது மாத்திரம்தான் நம்முடைய வேலை. நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றி அமைப்பது, யாருடைய இருதயத்துல கிரியை செய்யணுமோ அவங்க இருதயத்துல கிரியை செய்வதும், நமக்காக யுத்தங்களிலே ஜெயத்தை தருவதும் அது அவருடைய செயல். அது நம்ம உதவி அவருக்கு என்ன தேவையில்லை, தேவையில்லை. அவன் அப்படித்தான் தாவீது முழுவதுமாய் அங்க தன் இருதயத்தை தேவனோடு கூட அங்க ஒன்றிணைத்து தேவன் எப்படிப்பட்டவர்கிறத அவன் அறிந்து உணர்ந்து செயல்பட்டது நிமித்தம் அவன் வாழ்க்கை வெற்றியுள்ள வாழ்க்கையா இருக்கிறத பார்க்கலாம். இது அவன் வாலிப வயதுல அவன் தேவனை எப்படி அறிந்து வைத்திருந்தான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் இந்த தாவீது கர்த்தரால அபிஷேகம் பண்ணப்படுகிறான். அங்க சவுலுக்கு தாவீதின் மேல என்ன வந்துருது, பொறாமை வருது. சவுல் கொஞ்சது 1000, தாவீது கொஞ்சது 10,000ன்னு இந்த பெண்கள்லாம் பாடின உடனே தாவீது மேல சவுலுக்கு என்ன வந்துருது, பொறாமை வருது. அவன் முழுவதுமாய் அங்க மருமகன்னு கூட பார்க்கல, அவனை துரத்தி கொண்டே இருக்கிறத பார்க்கிறோம். மரணத்துக்கோ தாவீதுக்கோ 1 அடி தூரம்தான். ஆனா கூட அவன் தேவன் மேல நம்பிக்கை வைக்கிறான். ஒரு பாடல் வரி கூட அப்படி வரும், 1 அடியின் தூரத்திலே கண்ட மரணத்தை தடுத்து நிறுத்தி பாதுகாத்த அவருடைய தயவு பெரியதான். 1 அடிதான் மரணத்துக்கும் தாவீதுக்கும். ஆனா அந்த இடத்துல கூட தாவீது தன் கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறார். பவுல் சொல்றாரு, எங்களுக்கு மரணம் வரும் என்று நாங்கள் நிச்சயித்திருந்தோம், எங்களுக்கு நாங்க முடிவு பண்ணிட்டோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவிக்கிறார், இன்னமும் தப்புவிப்பார் என்று அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறோம். எங்க நம்பிக்கை அழிஞ்சு போயிருச்சு, முற்றிலுமாய் அற்று போயிடுச்சு. ஏன்னா நாங்க அப்ப இருந்த சூழ்நிலை. ஆனா அப்படிப்பட்ட மரணத்திலிருந்தோம் தேவன் எங்களை தப்புவிக்கிறார், இன்னமும் தப்புவிப்பார் என்று அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறோம். ஏன்னா அவர் மரித்தவைகளை கூட மரித்தோரை உயிர்த்தெழச் செய்த அந்த தேவன் மேல நாங்க நம்பிக்கை வைத்திருக்கிறோம். தாவீதினுடைய நம்பிக்கையும் அப்படித்தான் இருக்குது. அங்க நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், அங்க அவள் சொல்றத பார்க்கிறோம். அவர் அறிந்திருக்கிறார். இப்படிப்பட்ட இடத்துலதான் நம்ம இருதயம் தேவனை எந்த அளவுக்கு அறிந்து உணர்ந்து வைத்திருக்கிறோமோ, ஒரு சூழ்நிலையிலும் நம்ம பயம் என்பதை நம்மை மேற்கொள்வதற்கு நம்ம வாழ்க்கையில நம்ம இடம் கொடுக்க மாட்டோம். அங்க தாவீது அங்க பின்தொடர்ந்து அங்க சவுலை துரத்தும் போது அங்க சவுல் சொல்லுகிற ஒரு வார்த்தை, சங்கீதம் 56:3, 3வது வசனமும் 4வது வசனமும், நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன், தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான். அவருடைய முழு பலம், முழு நம்பிக்கை அங்க யார் மேல இருக்கு, தேவன் மேல இருக்கு. தேவனை நான் நம்பி இருக்கிறேன், மனுஷன் நான் பயப்படேன், மாம்சமானவன் எனக்கு என்ன செய்வான். அப்போ நம்ம இன்னைக்கு அவரை நம்பி இருந்தோம் அப்படின்னா
நமக்கு எதிராய் யாரும் செயல்பட முடியாது. அவருடைய முழு நம்பிக்கையும் தேவன் பேர்ல இருக்கிறபடியினால அந்த தாவீதுக்கு எதிராய் வந்த அத்தனை யுத்தங்கள், சவுலுக்கு மூலமாய் வந்த, தன்னுடைய சொந்த குமாரன் மூலமாய் வந்த அத்தனை யுத்தங்களிலும் தாவீது ஜெயிக்கிறத பார்க்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா, அங்கே தேவன் மேல பூரணமான நம்பிக்கை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகள்ல நம்ம யார நம்புறோம்? மனுஷங்களை பார்க்கிறோமா, இல்ல தேவனை பார்க்கிறோமா? தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். இததான் பவுல் பின்னாடி எழுதுகிறார். கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. நீங்க சொல்லலாமே. எந்த மனிதர்களோ, எந்த மனிதர்களுடைய வார்த்தைகளோ உங்களை என்ன செய்ய முடியாது, அஃபெக்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா உங்களை பாதுகாக்கிற, உங்களை விடுவிக்கிற, உங்களை நேசிக்கிற, உங்களை உயர்த்துகிற ஒரு நல்ல தகப்பன் உங்களுக்கு இருக்கிறார். அடுத்ததா 62வது சங்கீதத்திலையும் தாவீது ஒரு வசனத்தை, ஒரு காரியத்தை சொல்றாரு. என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்துரு. ஆத்துமாவுக்கு சொல்றாரு. இந்த ஆத்துமா தான் நம்மளுக்கு பல நேரங்கள்ல பல காரியங்களை நமக்கு சொல்லிட்டே இருக்குது. பாத்தியா, இந்த வார்த்தை உனக்கு எதிரா இப்படி இருக்கு, இந்த ரிப்போர்ட் உனக்கு எதிரா இப்படி இருக்குது, இதெல்லாம் சொல்லிட்டே இருக்குது. இப்போ இந்த ஆத்துமாவுக்கு அங்க தாவீது ஒன்றை சொல்லி கொடுக்கிறார். என் ஆத்துமாவே நீ தேவனை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும், அவரே என் கண்மலை, என் ரட்சிப்பு, என் உயர்ந்த அடைக்கலம், நான் அசைக்கப்படுவதில்லை. அந்த 8வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம், ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். சந்தோஷமா இருக்கிற காலத்துல மட்டும் நம்ம அவருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறது இல்ல, எதிராய் சூழ்நிலைகள் வந்த பொழுதிலும் எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். கீழ் மக்கள் மாயையும் மேன்மக்கள் பொய்யுமாமே. நீங்க இந்த மனிதர்கள் எவ்வளவுதான் பெரிய பெரிய மனிதர்களா இருந்தா கூட அவங்க எல்லாம் என்னது, பொய். அப்போ அவரை நம்பி இருக்கிறவனுக்கு அவர் எப்படி இருக்கிறாராம், உயர்ந்த அடைக்கலமாய் இருக்கிறாராம். இன்றைக்கு நம்ம யார நம்பி இருக்கிறோம்? மனுஷனையே பார்த்து, மனுஷ வார்த்தைகளையே கேட்டு, அதையே பார்த்து பார்த்து சோர்ந்து போய், இது எப்படி நடக்கும், இந்த ரிப்போர்ட் இப்படி இருக்கு, இவங்க இப்படி சொல்றாங்க, என் வாழ்க்கை இப்படி ஆயிருமா அப்படின்னு சொல்லி அந்த அந்த நமக்கு கொடுத்திருக்கிற நம்ம எண்ணங்களும் மற்ற நபர்களுடைய வார்த்தைகளும் நமக்கு கிடைத்திருக்கிற ரிப்போர்ட்டும் ஒண்ணு சொல்லிட்டே இருக்கும். தாவீதுக்கும் அப்படித்தான் ஒரு ரிப்போர்ட் அங்க அவனுக்கு அங்க என்ன செய்து கொடுக்கப்படுது. அவன் அவ்வளவு பெரிய உருவமா இருக்கிறான், அவனுக்கு முன்னாடி நீ நிக்க முடியாது, இதெல்லாம் போட்டுக்கோ. ஆனா தாவீதுக்கு ஒண்ணு தெரியுது, இந்த உலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக அது பைத்தியமா இருக்குது. சிலர்லாம் சில நேரம் சொல்லுவாங்க, நமக்கும் ஞானம் கொடுத்திருக்கிறார்ல, நம்மளும் ஞானமா செயல்படணும்ல அப்படின்னு சொல்லி பயத்தின் நிமித்தம் சில காரியங்களை மனிதர்கள் செய்து கொண்டே இருப்பாங்க. ஆனா இந்த தாவீதுக்கு துளி அளவு கூட அந்த இள வயதிலேயே அவனுக்கு பயம் இல்லை. காரணம், அந்த தேவனை குறித்து ஆழமாய் அவன் அறிந்து உணர்ந்து இருந்தான். அவன் ஃபீலிங்ஸ்ல கூட தேவனை குறித்ததான அந்த சந்தோஷத்தின் எண்ணங்களை அவன் வெளிப்படுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததா அங்க அவன் ராஜாவாய் அங்க ஆன பிறகோ, அங்க இப்போ அவன் வாலிபனா இருக்கும்போது தேவனை அப்படி நம்புறான். அடுத்து அங்க சவுல் துரத்தி கொண்டு இருக்கும் போது அவனுடைய யுத்தத்திலையும் அவன் தேவனை அந்த அளவுக்கு நம்புகிறான். அடுத்து இப்போ ராஜாவாய் அவன் மாறின பிறகும்
அவன் தேவனை எப்படி நம்புகிறான்? அவன் அவன் பதவிக்கு வந்த உடனே அவன் தேவனை என்ன செய்யல, மறந்து போகல. அதனாலதான் அவன் சொல்றான், எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். எவ்வளவு மேன்மை இந்த பூமியில வந்தா கூட அவரை நம்புகிற இடத்துல நம்ம இருதயம் இருக்கும் போது நம் வாழ்க்கையில தோல்விக்கு இடமில்லை. அங்க சங்கீதம் 27 நம்ம பார்க்கிறோம், சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். அப்போ இன்னைக்கு பெரிய எனக்கு ரதம் இருக்கு, எனக்கு குதிரை இருக்கு, நான் ராஜாவாயிட்டேன், நான் பெருமை, எனக்கு அவ்வளோ பெரிய ப்ரொடெக்ஷன் இன்னைக்கு எனக்கு இருக்கு அப்படின்னு இந்த ரதங்களை குறித்தோ குதிரைகளை குறித்தோ தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பாதுகாப்பை குறித்தோ அவன் என்ன செய்யலையா, மேன்மை பாராட்டலையாம். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஏன்னா இந்த தேவனாகிய கர்த்தருடைய நாமம் தான் பலத்த துருகமா இருக்கிறது. இந்த பலத்த துருகத்துக்குள்ள நான் இருக்கிறபடியினாலதான் நானும் என் ஜனங்களும் பாதுகாக்கப்படுகிறோம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். இந்த ரதங்களோ இந்த குதிரைகளோ எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ப்ரொடெக்ஷனோ எனக்கு அது உண்மையான பாதுகாப்பு இல்ல. எனக்கு ஒரு பாதுகாவல் இருக்கிறது. அது என்ன அப்படின்னா, எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமம். அதை குறித்து மாத்திரம்தான் நான் மேன்மை பாராட்டுவேன். இன்னைக்கு பல வேளைகள்ல அந்த அந்த நேபுகாத் நேச்சார்லாம் பார்க்கும் போது, நான் கட்டின மகா பாபிலோன் அப்படின்னு அந்த அந்த பெருமையின் எண்ணம் வருது. அவன் அந்த சிறுமையை அடைகிறத நம்ம பார்க்கிறோம். எசேக்கியா ராஜா தனக்கு உள்ள அந்த பொக்கிஷ சாலைகள் எல்லாம், தான் சம்பாதிச்சது எல்லாத்தையும் அந்த பெருமைக்காக திறந்து காண்பிக்கிறார். அடுத்து அங்க ஒரு பெரிய வீழ்ச்சி அடுத்த சந்ததிகளுக்குள்ள அங்க உருவாகிறத நம்ம பார்க்கிறோம். ஆனா தாவீது சொல்றாரு, எதையும் குறிச்சு நான் என்ன செய்யல, மேன்மை பாராட்டல. எனக்கு நீங்க கொடுத்திருக்கிற அந்த படைகளையோ ரதங்களையோ குதிரைகளையோ இது எனக்கு பெரிது இல்ல. உங்க நாமம் எனக்கு இருக்கு, அதுதான் என்னை பாதுகாக்கிறது, என்னை தப்புவிக்கிறது, எனக்கான யுத்தங்களை செய்கிறது அப்படிங்கிறத குறிச்சுதான் நான் என்ன செய்வேன், மேன்மை பாராட்டுவேன். சங்கீதம் 44:6 ஒண்ணு சொல்றாரு, என் வில்லை நான் நம்பேன், என் பட்டயம் என்னை ரட்சிப்பதில்லை. அப்ப இன்னைக்கு எதெல்லாம் நம்ம நம்பிக்கையா வச்சிருக்கிறோம்? நம்ம இன்னைக்கு டாக்டர்ஸ்ட போறோம், தப்பு இல்ல. டாக்டருடைய மருந்து மாத்திரைகளை சாப்பிடுறோம், தப்பு இல்ல. ஆனா நம்ம நம்பிக்கை எது மேல இருக்கு, யார் மேல இருக்கு? அங்க தாவீது சொல்றாரு, என் வில்ல நான் நம்ப மாட்டேன், என் வில்லு என்னைய பாதுகாக்காது, என் பட்டயம் என்னைய ரட்சிக்காது. நீரே எங்கள் சத்துருக்களில் நின்று எங்களை ரட்சித்து எங்களை எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறீர். தேவனுக்குள் நித்தம் மேன்மை பாராட்டுவோம், உமது நாமத்தை என்றென்றைக்கும் துதிப்போம். அப்போ எனக்கு எனக்கு கொடுத்திருக்கிற வில்லு, எனக்கு கொடுத்திருக்கிற பட்டயம் இது எங்களை நிச்சயமா ரட்சிக்காது. அப்ப இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை எதன் மேல இருக்கு? மனிதர்கள் மேல இருக்குதா, இல்ல நமக்கு இருக்கிற செல்வத்தின் மேல, நமக்கு இருக்கிற பதவியின் மேல, நமக்கு இருக்கிற வேலையின் மேல நம்ம நம்பிக்கை வச்சிருக்கிறோமா? இது எதுவும் நம்ம என்ன செய்யாது, ரட்சிக்காது. நீரே எங்கள் சத்துருக்களில் நின்று எங்களை ரட்சித்து எங்களை பகைக்கிறவர்களை வெட்கப்படுத்துகிறீர். அப்போ தாவீது ஒன்றை நல்லா அறிந்து வைத்திருந்தான், எனக்கு எந்த உதவி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, என்னை பாதுகாக்கிறதற்கு ஒருவர் இருக்கிறார். அவ்வளவு பெரிய தேசத்துக்கே ராஜா ஆன பிறகு கூட அவனுடைய இருதயம் அப்படித்தான் அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுதான் சங்கீதம் 18 கூட நம்ம பார்க்கிறோம். நம்ம முதல்ல நம்ம வாசிச்சோம், என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன்.
நீங்க எனக்கு கண்மலையா இருக்கிறீங்க. பின் நாட்கள்ல இதெல்லாம் அறிந்து உணர்ந்து அங்க சொல்றாரு சங்கீதம் 37, அதாவது தேவனை குறித்ததான அவருடைய ஆழமான அறிவு வாலிப வயதுல இருந்து ஒவ்வொரு காலகட்டத்திலயும் அந்த அறிவு அவருக்கு, அவர் டீப்பரா தேவனை குறிச்சு அவர் அறிந்து உணர்ந்து கொண்டே இருக்கிறதுனால அவருக்குள்ள ஒரு ஞானம் வந்துருச்சு. தேவனை குறித்து அறிந்து உணர்ந்து ஒரு ஞானமும் நம்பிக்கையும் வந்ததன் அடிப்படையில ஒரு காரியத்தை அங்க சொல்றாரு, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். இன்றைக்கு நம்ம வழிகளை கர்த்தருக்கு என்ன செய்யணுமா, ஒப்பு கொடுக்கணும். அவர் மேல நம்பிக்கையா இருக்கணும். அவர் காரியத்தை என்ன செய்வாராம், வாய்க்கப்படுவாராம். சங்கீதம் 91:2 அததான் பார்க்கிறோம். நமக்கு நல்லா தெரிந்த சங்கீதம், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இப்போ அவருடைய செட்டைகளின் நிழலுக்குள்ள வந்துட்டோம், அந்த மறைவுக்குள்ளதான் நம்ம தங்கி இருக்கிறோம். அதனால நம்ம என்ன சொல்லணுமா, நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். நம்ம சொல்றோமா, அப்பா இந்த பிரச்சனை என்னைய ஒண்ணும் செய்ய முடியாது, இந்த சூழ்நிலை என்னைய மூழ்கடிக்க முடியாது, நீங்க எனக்கு அடைக்கலமா இருக்கிறீங்க. அத அப்படியே லிட்ரலா அவர் தியானித்து பார்க்கிறார். தேவன் எப்படி தனக்கு அடைக்கலமா இருக்கிறார், அவரை சுற்றிலும் இருக்கிறத அவர் பார்க்கிறார். அவர் தேவனே அவரை சுற்றிலும் கோட்டையா இருக்கிறத பார்க்கிறாரு. அத உணர்கிறார். தன்னுடைய அந்தரங்கத்துல ஆழமான ஒரு இடத்துல அவர் உணர்ந்து பார்க்கிறார். என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன். நம்ம எதை சொல்லிட்டு இருக்கிறோம்? பயத்தின் வார்த்தைகளை நம்ம பேசுறோமா? இந்த விசுவாசத்தின் வார்த்தைகளை தாவீத போல விசுவாசத்தின் வார்த்தைகளை நம்ம பேசிக் கொண்டு இருக்கிறோமா? நம்ம வார்த்தைகள்ல தான் நமக்கு என்ன இருக்கு? விடுதலை இருக்கு. அத சங்கீதம் 118 அந்த அந்த வார்த்தை, இது நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஒரு காலம் என்ன செய்யக்கூடாது, மறக்க கூடாது. சங்கீதம் 118:8-9 சொல்றாரு, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். கர்த்தர் என் பலனும் என் கீதமுமானவர், அவர் எனக்கு ரட்சிப்புமானவர். கர்த்தரின் வலது கரம் பராக்கிரமம் செய்யும். அப்போ மனுஷர் மேல நம்ம நம்பிக்கை வச்சிருக்கிறோம். ஒவ்வொரு மனுஷங்களையா பார்த்தா, ஐயோ இவங்க அப்படி சொல்றாங்க, இவங்க இப்படி செய்யறாங்க, இவங்க இப்படி பேசுறாங்க அப்படின்னு இந்த மனுஷ வார்த்தைகளையும் மனிதர்களையும் பார்த்து நம்ம சோர்ந்து போயிருக்கிறோமா? அங்க வார்த்தை சொல்லுது, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலா இருப்பதே நலம். எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். எனக்கு அனுகூலம் பண்றாங்க, அவங்க நடுவுல கர்த்தர் என் பட்சத்துல இருக்கிறார். நான் நெருக்கத்துல இருந்தாலும் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அவர் என்னை விசாலத்துல வைப்பார். இந்த மாதமே நமக்கு அந்த ரட்சிப்பின் மாதமாய் நம்ம பார்க்கிறோம். யோனா அத அதாவது அவருடைய வாழ்க்கையில அந்த தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனதுனால அந்த கடல்ல மிகப்பெரிய கொந்தளிப்பு வருது. அந்த கொந்தளிப்பு வந்ததுனால கடலுக்குள்ள அவனை தூக்கி போடுறாங்க. மீனின் வயிற்றுல இருந்து அவன் ஒரு ஜெபத்தை செய்கிறான், பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிடுகிறேன். அங்க கடைசியா யோனா புரிகிறார், ரட்சிப்பு கர்த்தருடையது. அந்த புரிந்து கொண்ட மாத்திரத்துல கர்த்தர் மீனுக்கு கட்டளை இடுகிறார். யோனாவை அந்த மீன் கரையில என்ன செஞ்சுட்டு கக்கி போட்டுருச்சு. ஒன்றை இன்னைக்கு நம்ம புரியணும், ரட்சிப்பு கர்த்தருடையது. நம்ம செயல்கள், நம்ம பேசி சரி பண்ணிடலாம், நம்ம இத ஏதோ அங்க கொண்டு போய் இங்க கொண்டு போய் மனுஷங்க கிட்ட கொண்டு போய் இதெல்லாம் சரி பண்ணிடலாம்
அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனா அங்க ஆண்டவர் சொல்றாரு, அங்க தாவீது சொல்றாரு, மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில், ஒரு ராஜா, ஒரு தேசத்துக்கு ராஜா இதை சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம். எவ்வளோ பெரிய ராஜாவே நமக்கு தெரிஞ்சிருந்தா, பிரபுவே நமக்கு தெரிஞ்சா இருந்தா கூட அவங்க பேர்ல நம்ம நம்பிக்கை என்ன செய்யக்கூடாது, வைக்க கூடாது. நம்ம ட்ரஸ்ட், ஃபுல் ட்ரஸ்ட் யார் மேல வைக்கணும்? தேவன் மேல. அந்த இருதயம் அப்படிப்பட்ட தேவனை ஏன், தாவீதை ஏன் தேவன் தன்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவராய் பார்க்கிறார் அப்படின்னா, அந்த முழு நம்பிக்கையும் தாவீதுக்கு எந்த சூழ்நிலையிலையும் தேவன் மேல இருக்கு. ஒருவேளை சில இடங்கள்ல புலம்புனா கூட அந்த புலம்பு, அந்த இடங்கள்ல மறுபடியும் அவன் தேவனுடைய இருதயத்தை அவன் பார்த்த அந்த இடத்துக்கு அவன் தன்னுடைய இருதயத்தை கொண்டு வருகிறத நம்ம பார்க்கிறோம். அவன் இருதயம் எப்பொழுதும் துதிக்கிற இருதயமா இருக்குது. A heart of worship. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். உங்க சமூகத்துலதான் ஆனந்தம், உங்க வலது பாரிசத்துலதான் நித்திய பேரின்பம். நம்ம இன்றைக்கு சந்தோஷத்தை உலகத்துல எங்கெல்லாமோ போய் தேடிட்டு இருக்கிறோம். ஆனா தாவீது ஒரு இடத்துலதான் தன்னுடைய ஆனந்தமும் பேரின்பமும் இருக்குங்கிறத அவர் அறிந்து கொள்ளுகிறார். அது எங்கன்னா அது அவருடைய பிரசன்ஸ்ல. இன்னைக்கு இந்த சந்தோஷத்தை, அவருடைய பிரசன்ஸ்ல நம்ம சந்தோஷத்தை என்ஜாய் பண்றோமா? அங்க அந்த ஓபேத், அந்த அந்த உடன்படிக்கை பெட்டிய தாவீது தன்னுடைய நகரத்துக்கு கொண்டு வரும்போது அங்க ஆடி பாடி துதிச்சுட்டே வர்றான். அப்போ மீகாள் அங்க தாவீத என்ன செய்யறா, அவ நிந்திக்கிறா. என்ன சொல்றா? தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதிக்கிறதற்கு திரும்பும் போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் எதிர்கொண்டு வந்து, அற்ப மனுஷரில் ஒருவன் தன் வஸ்திரங்களை கலற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரிந்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா இன்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார். அப்போ இன்னைக்கு வஸ்திரங்களை களைஞ்சு போட்டு நீர் ஆடிட்டு இருந்தீரே, ரொம்ப மகிமைப்பட்டிருந்தீரு அப்படின்னு சொல்லி அவ என்ன செய்யறா? கேலியாய், அவமானமாய், நிந்தையாய் அங்க என்ன செய்யறா? தாவீதினுடைய மனைவி சவுலுடைய மகள் என்ன செய்யறா? அவனை நிந்திக்கிறா. அப்ப தாவீது சொல்றாரு, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக ஆடி பாடினேன். நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, என்னைய நான் ஒரு ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த என்னைய கொண்டு இன்னைக்கு எங்க உட்கார வச்சிருக்கிறாரு? அரியணையில உட்கார வச்சிருக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனத்துக்கு தலைவனா எனக்கு அவர் என்னை தெரிந்து என்னை கட்டளையிட்டு இருக்கிறாரு. இதை பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அர்ப்பனும் ஆவேன். என் தேவனுடைய சமூகத்துக்கு முன்னாடி நான் ஒண்ணுமே இல்லைன்னு அவருக்கு முன்னாடி ஆடி பாடுறதுலதான் எனக்கு சந்தோஷம் இருக்கு. அவர் தான் என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தார். இன்னும் நான் ஈசனும் அர்ப்பனும் ஆவேன். நான் எனக்கு ராஜாங்கிறத என் மைண்ட்ல நான் நினைக்கவே இல்லைங்கிறது தான் இங்க தாவீதினுடைய இருதயமா இருக்கு. எனக்கு எவ்வளவு பெரிய பதவியை கொடுங்க, அது எனக்கு என்ன கிடையாது, எனக்கு ஜீவன் கிடையாது. எனக்கு ஒருவர் ஜீவனா இருக்கிறார். அந்த ஜீவன் யாரு? தேவன் மாத்திரமே. அவருக்கு முன்னாடி இன்னும் நான் அர்ப்பனாவேன். அப்ப எந்த அளவுக்கு தேவனை தன் உள்ளத்தில் தாவீது பெரிதாய் பார்க்கிறார். இதுவரைக்கும் நீர் என்னை கொண்டு வந்ததற்கு நானும் என் வீடும் எம்மாத்திரம். தாவீது சொல்றாரு, இதுவரைக்கும் நீங்க என்னை கொண்டு வந்தீங்களப்பா, என் வீடு எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். நொறுங்குண்ட இருதயத்தை தேவனே நீ புறக்கணியே. அந்த நொறுங்குண்ட இருதயத்தோட அங்க தாவீது என்ன செய்கிறார்? தேவ சமூகத்திற்குள்ள அவர் போகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ
தாவீது அங்க தேவனை விட சூழ்நிலை எதையும் அவர் என்ன செய்யல, பெரிதாய் பார்க்கல. கோலியாத்த பெரிதாய் பார்க்கல, சவுலை பெரிதாய் பார்க்கல, அப்சலோம பெருசா பார்க்கல. ராஜாவ ஆன பிறகு தன்னுடைய ராஜ மேன்மையையும் அவர் பெரிதாய் பார்க்கல. மனுஷனை பெரிதாய் பார்க்கல, பிரபுக்களை பெரிதாய் பார்க்கல, மனுஷருடைய வார்த்தைகளை பெரிதாய் பார்க்கல. ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் அவன் தேவனை பெரிதாய் பார்த்து தன் வாழ்க்கையின் அத்தனை சூழ்நிலைகளிலும் வெற்றி உள்ளவனாய் தாவீது வாழ்ந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம இருதயமும் தேவனுக்கு ஏற்ற இருதயமாய் இருக்கணும்னா இந்த தாவீது எப்படி தேவனை அறிந்து உணர்ந்து வைத்திருந்தானோ அந்த இடத்துல நாமும் நம்ம என்ன செய்யணும், ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்னா அந்த வார்த்தை இது எனக்குள்ளதுன்னு சொல்லி நீங்க பர்சனலைஸ் பண்ணி எடுத்து அந்த வார்த்தையில நம்ம வாழ ஆரம்பிக்கணும். கர்த்தர் எனக்கு சகாயர், கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறவர். இதை எவ்வளவு தூரத்துக்கு நீங்க உணர்றீங்களோ உங்க வாழ்க்கையில இன்னைக்கு எந்த பகுதிகள்ல எல்லாம் நீங்க உதவி வேணும்னு கேட்டுட்டு இருக்கிறீங்களோ நீங்க உணரும் போதே அந்த உதவி தேவனிடத்துல இருந்து வருகிறத பார்க்க முடியும். ஐயோ எனக்கு இது இல்லையே, இந்த இடத்துல எனக்கு ஒரு உதவி தேவைப்படுதே, இது எனக்கு யாரு செய்வா அப்படின்னு புலம்பிக் கொண்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு தாமதம் இருக்கலாம். ஆனா தேவ சமூகத்துக்கு போகும்போது சமாதானத்தோடு மனநிறைவோடு, அப்பா நீங்க எனக்கு சகாயரா இருக்கிறீங்க, வேதம் அதை சொல்லுது, நான் உங்களுக்கு பிள்ளை, நான் இன்னைக்கு வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள்ள ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்குது, நீங்க எனக்கு நிச்சயமா இந்த சூழ்நிலையில எனக்கு உதவி செஞ்சு என்னைய வெளியே கொண்டு வர்றீங்க. இப்போ இந்த தாவீதினுடைய இருதயம் தான் அவருடைய இருதயத்திற்கு ஏற்ற இருதயம். அந்த இருதயத்தை தான் தேவன் நம்மிடத்திலும் அவர் எதிர்பார்க்கிறார். அந்த முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் அவர் மேல வைக்கிற நம்பிக்கையில நம்ம உறுதியா இருப்போம். அங்கே நம்மையும் தேவன் ஒரு நாள் நம்மை குறித்து சாட்சி கொடுப்பார். இவள் என் இருதயத்திற்கு ஏற்றவள், இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன் அப்படின்னு சாட்சி நிச்சயமாய் அவர் சாட்சி கொடுப்பார். அப்ப இன்னைக்கு நம்முடைய முழு நம்பிக்கை சூழ்நிலை அல்ல. கோலியாத்து போல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு எதிராக இருக்கலாம், அதை போக்கஸ் பண்ணாம அந்த கோலியாத்தையும் வீழ்த்து தள்ளுகிற ஒரு தேவன், அந்த பிரச்சனை மலை மாதிரி இருக்கிற அந்த பிரச்சனையும் வீழ்த்தி தள்ளுகிற ஒரு தேவன் எனக்கு இருக்கிறார் அப்படிங்கிறத எண்ணினவர்களாய் நம்ம என்ன செய்யணும், இந்த பூமியில வாழணும். அப்பதான் நம்ம வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை. தானியேல பார்க்கிறோம், அவர் உன்னை அறிந்து உணர்ந்து வைத்திருந்தார். ஒண்ணு கூட அவர் அசைக்கல. சிங்க கெபில போடுவேன்னு சொல்லி ராஜா சொல்லிட்டாரு அப்படின்னா கூட நான் ஆராதிக்கிற தேவன் என்ன செய்வாரு, இந்த சிங்கம் என்ன பெருசு அப்படின்னு அவர் நம்பினதுனாலதான் அங்க என்ன செய்யறார், 3 வேளைகளிலும் எருசலேமிற்கு நேராய் அந்த பலகணிகளை திறந்து முன் செய்து வந்தபடியே ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபங்களை அவர் ஏறெடுக்கிறார். அவருக்கு பயமே இல்லை. அவர் தேவனிடத்துல ஐயோ அப்பா என்னை சிங்கத்துல போட்டுருவேன்னு சொல்லிட்டாங்க, என்னை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க அப்படி இப்படி எல்லாம் ஜோம் இல்ல, முன் செய்து வந்தபடியே தான் அவர் ஸ்தோத்திரம் பண்ணி எருசலேமுக்காக அங்க ஜெபித்துட்டு அவர் இருக்கிறார். அங்கே அந்த நம்பிக்கை முழுவதுமாய் தேவன் மேல இருந்தபடியினால அங்க தூதர்கள் சிங்கத்தின் வாயை அங்க கட்டி போட்டதை நம்ம பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கும் நம்ம நம்பிக்கை முழுவதுமாய் அவர் மேல இருக்கும்போது நமக்கு எதிராக என்ன செயல்கள் இருந்தாலும் அதை எல்லாவற்றையும் தேவனே தன்னுடைய தூதர்களை அனுப்பி அவர் கட்டி போடுவார். அந்த எண்ணம் நமக்கு இருக்கும்னா நம்ம வாழ்க்கை நிச்சயம் ஜெயம் உள்ளதா இருக்கும். இந்த வார்த்தை நிச்சயமாய் உங்களுக்கு உங்க ஒவ்வொருவருக்குள்ளும் நீங்க கேட்டுக்கொண்டிருந்த அநேக கேள்விகளுக்கு பதில் கொடுக்கக்கூடியதா இருக்கும் அப்படிங்கிறத நான் நிச்சயமாய் விசுவாசிக்கிறேன். நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா தகப்பனே, இந்த நல்ல நாளிலும் கூட எங்களோடு இடைப்படுகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா தாவீதை உங்கள் இருதயத்திற்கு ஏற்றவனாக கண்டீரப்பா. இன்றைக்கு நாங்களும் எங்க இருதயமோ உமக்கு ஏற்ற இருதயமாய்
மாறும்படி நாங்க என்ன செய்யணும் அப்படிங்கறத எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீங்கப்பா. அப்பா, உம்முடைய ஆவி எங்களை செம்மையான வழியிலே நிச்சயம் நடத்துவார். எங்களுக்காக அவரே யுத்தங்களை செய்வார். அவர் செய்கிறதற்கு நாங்க ஏதோ உதவி செய்து அவர் பாதையில அவருடைய பாதையில நடக்கிறதுக்கு நம்ம உதவி அவருக்கு தேவையில்லை என்பதை நம்ம அறிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். அப்பா, இன்றைக்கு எங்க வழிகள் எல்லாவற்றையும் உங்ககிட்ட நாங்க ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீர் எங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுகிறீர். நீர் எங்களுக்கு ஜெயத்தை தருகிறீர். எங்க நம்பிக்கை மனுஷர் இல்ல, எங்க நம்பிக்கை பிரபுக்கள் இல்லப்பா. ரட்சிக்க திராணி இல்லாத மனுஷனை நம்புகிறதற்கு எம்மாத்திரம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். மனுஷன் மேலேயே நம்ம நம்பிக்கை வச்சு மனுஷனையே நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுனாலதான் பல வேளைகள்ல சோர்வுகளுக்குள்ள போகிறோம். ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். தாவீதின் வாழ்க்கையில இருந்து அவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், மனுஷனை விட அவர் தேவனை பல மடங்கு அவர் பெரிதாய் பார்க்கிறதுனால அங்க உயர்வுக்கு மேல உயர்வு, ஆசீர்வாதத்துக்கு மேல ஆசீர்வாதத்தை அந்த தாவீது பெற்றுக் கொள்ளுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்பா, இந்த இடத்துக்கு எங்க இருதயத்தை நீங்க கொண்டு வந்திருக்கிறீங்கப்பா. இந்த காலை வேளையில எங்க சூழ்நிலைகள் பெரிது இல்ல, எங்க மனித வார்த்தைகள் எங்களுக்கு எதிராக இருக்கிற வார்த்தைகள் பெரிது அல்ல. எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்களுடைய சூழ்நிலைகளையும் முற்றிலுமாய் உங்களுடைய சமூகத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீங்க எங்களை வழி நடத்துறீங்க. எங்களுக்கு கோட்டையாய், அரணாய், துருகமாய், பலனாய் நீங்க இருக்கிறீங்கப்பா. முற்றிலுமாய் எங்களுக்கு எதிராய் செயல்பட்ட எல்லா மனுஷிக வல்லமைகள், மனுஷிக வார்த்தைகள், அதெல்லாத்தையும் உங்கள்கிட்ட கொடுத்துடுறோம். யுத்தம் கர்த்தருடையதுன்னு நீங்க சொல்லி இருக்கிறீங்கப்பா. எங்க பலத்துல நாங்க போராடி சோர்ந்து போயிட்டோம்ப்பா. இனி எங்க பலத்துல ஒண்ணும் முடியாதுன்னு நாங்க அறிந்து கொண்டோம். அத்தனை காரியங்களையும் அப்பா, நானும் அப்பா இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இணைந்து நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா, இவங்க இருதயத்துல இருக்கிற எல்லாவற்றையும் உங்க உங்க சமூகத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. நீங்க யுத்தம் செய்கிறீரப்பா. யாருக்கிட்ட என்ன பேசணும், எந்த இருதயத்துல கிரியை செய்யணும், எந்த நபர்கிட்ட கிரியை செய்யணும், அத நீங்க செய்வீங்கப்பா. எங்க நம்பிக்கை நாங்க உங்க மேல வைக்கிறோம்ப்பா. சில ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுவார். நாங்களோ எங்கள் கர்த்தராகிய தேவனை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். ஏன்னா நீர் அவ்வளவு பெரியவர், அவ்வளவு வல்லமை உள்ளவர், அவ்வளவு அன்பு நிறைந்தவர் என்பதை நாங்கள் அறிந்து உணர்ந்து இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் நேர்த்தியா எல்லாவற்றையும் செய்து கொடுக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, எங்களை இந்த காலை வேளையில ஆண்டவரை நீர் திடப்படுத்தி இருக்கிறீரப்பா, தைரியப்படுத்தி இருக்கிறீர். அன்றைக்கு தாவீது அந்த சிக்லாகுல எல்லாம் இழந்த பொழுதும் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான்னு சொல்லி பார்க்கிறோம்ப்பா. நாங்கள் உமக்குள்ளே எங்களை நாங்கள் திடப்படுத்திக் கொள்ள எங்களுக்கு கிருபை தந்தபடியினால் நன்றி செலுத்துகிறோம். உடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் உடைய பிள்ளையார் நான் மனதார பிளஸ் பண்றப்பா. எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி நான் பிளஸ் பண்றேன். கர்த்தர் அப்படியே ஆசீர்வதிக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. you